Hi friends, welcome to Mommy's Lifestyle. Hope எல்லாரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இது வந்து டின்னர் ப்ரிப்பரேஷன் வீடியோ. இதில் வந்து நான் ஆட்டுக்கால் பாயா செஞ்சுருக்கேன். இங்கே வந்து இமிடியேட்டாக பக்கத்தில் போய் வாங்குகிற அளவுக்குலாம் கிட்டத்துலலாம் கடைகள் இருக்காது. அதனால் நம்ம எப்போ கடைக்கு போகிறோமோ, கிராசரிஸ் இந்தியன் கிராசரிஸ் வாங்க போகிறோமோ அப்போவே வந்துட்டு என்னென்ன வாங்கணும்னு நினைக்கிறோமோ, மட்டன், சிக்கன், லிவர், வேறு என்னெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே மொத்தமாக வாங்கிட்டு வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்பப்போ வேணுமோ அப்போ எடுத்து செஞ்சுக்கிறது மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாலாம் இங்கே கிடைக்காது. அதனால் நம்ம வந்துட்டு அப்பப்போ போய் வாங்கினாலுமே வேஸ்ட்டு. அதுவுமே அவங்களுக்கு வந்து ஒரு நாள் 2 நாள் ஆகிருக்கும். நம்மளால் இமீடியட்டாக போய் வாங்க முடியாது. ஸோ நம்ம எப்போ இந்தியன் கிராசரிஸ் வாங்க போகிறோமோ அந்த டைம்லேயே பக்கத்தில் இந்த மீட் ஷாப்பில் போயிட்டு மட்டன், சிக்கன், போனு எதாவது வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். அதே மாதிரி பரோட்டாவும் ரெடிமேடாக இங்கே விற்கும். மலபார் பரோட்டா, அப்புறமா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பரோட்டாலாம் இருக்கும். சில இதில் வந்துட்டு வெறும் மாவு பிசைஞ்சு தேய்ச்சி மட்டும் வச்சுருப்பாங்க. ஃப்ரீஸ் பண்ணியிருக்கும், தேய்ச்சி பச்சையாக இருக்கும், நம்ம வந்து போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். சிலது வந்து ஜஸ்ட்டு ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்து இந்த மாவாக தேய்ச்சி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்கள்ல, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு நானே போட்டுப்பேன். தோசைக்கல்லில் நம்ம பரோட்டா போட்டு எடுத்துக்கலாம். பாயா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன். நல்லெண்ணெய் விட்டுட்டு பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அந்த அன்னாசி பூ, அப்புறம் அந்த கல்பாசி இதெல்லாமே போடணும். மெயின் அந்த கல்பாசி போட்டோன்னா நல்லா அந்த குருமாவோட ஃப்ளேவர் நல்லா வரும். ஸோ அதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வதக்கி நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம ஆட்டுக்கால் வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதில் உள்ளே போட்டுட்டு பொடி வந்து என்ன போடணும்னா மல்லிப்பொடி, மிளகாப்பொடி ரெண்டும் வந்துட்டு நம்ம குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கணும். மசாலா பொடி வந்துட்டு இப்போ நீங்கள் குழம்பு பொடின்னு வச்சுருந்தீங்கன்னா அது போட்டுக்கோங்க. நான் வந்து மல்லிப்பொடி இல்லை மிளகாப்பொடி ரெண்டுமே போட்டிருக்கேன். மல்லிப்பொடி, மிளகாப்பொடி இது எப்படின்னா மொத்தமாக அரைச்சிருப்போம். இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாத்துக்கும். என்ன கறி குழம்பு இல்லை நம்ம சிக்கன் குழம்பு மற்ற இதெல்லாம் வைக்கிறோன்னா அதுக்கு தனியாக கொஞ்சமாக மசாலா எக்ஸ்ட்ராவாக சேர்த்து அரைச்சி போடுவோம். மற்றபடி யூஸ்வலாக இந்த குழம்பு பொடின்னு அரைச்சி வச்சுருப்பீங்களா, அதுதான் நாங்கள் வந்துட்டு மல்லிப்பொடி, மிளகாப்பொடின்னு வச்சுருப்போம். ரெண்டு தனித்தனியாக. மிளகாப்பொடி வந்து ப்ளெயினாக மிளகாப்பொடி இருக்கும். மல்லிப்பொடி வந்து எல்லா குழம்புக்கும் போடுற மாதிரி அரைச்சி வச்சுருப்போம். காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 2 பொடி மல்லிப்பொடி, மிளகாப்பொடி மட்டும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு மூடி விட்டுறணும். இது வந்து மட்டன் போனுன்றதுனால ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. நான் இதில் வந்து ஒரு 45 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ப்ரெஷர் குக் பண்ணேன். 45 மினிட்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணால் அப்போ தான் வந்து அந்த இதெல்லாம் வந்து நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா அது கடித்து சாப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தேங்காய், சோம்பு, கசகசா, பெப்பர் இது எல்லாமே போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட்டு அதில் நல்லா இறங்கணும். நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த கிரேவியில் ஊற்றி கொதிக்க விடணும். கொதிக்க விடும்போது ரொம்ப கொதிக்க விடாமல் கொஞ்சம் நல்லா நுரக்கட்டி வரும். அந்த டைமுக்கு வந்துட்டு அடுப்பை அமர்த்திட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலையை பிச்சு போட்டு ஆட்டுக்கால் பாயா ரெடி. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.